பழங்கள் பழங்களை எல்லாம் எப்படி சாப்பிட வேண்டும் என்று ஒரு வரைமுறை இருக்கிறது. அதை பற்றிய ஒரு மருத்துவ குறிப்பு என்றே வைத்துக்கொள்வோமே. இந்த பகுதியில் அதை பார்க்கலாம். பழங்களை வெறும் வயிற்றிலேயே சாப்பிட வேண்டும். பழங்களை வெறும் வயிற்றில் எடுத்துக்கொண்டால் அது நம் உடலின் நச்சுக்களை வெளியேற்றுவதிலும் எடை குறைப்பு மற்றும் வாழ்வின் மற்ற செயல்களுக்கு தேவையான அதிகப்படியான ஆற்றலை தருவதிலும் பெரும் பங்கு வகிக்கிறது. பழங்கள் ஒரு முக்கியமான உணவு தான். சாதாரணமாக நீங்கள் 2 துண்டுகள் பிரெட்டு அதன் பின் ஒரு துண்டு பழம் என்று எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று வைத்துக்கொண்டால், பழத்துண்டு வயிற்றின் வழியே நேராக குடலுக்குள் செல்ல தயாராக இருக்கிறது. ஆனால் பழத்திற்கு முன்னால் எடுத்துக்கொண்ட பிரெட்டு அதாவது ரொட்டியால் பழம் குடல் பகுதிக்கு செல்வது தடுக்கப்படுகிறது. இந்த சராசரி நேரத்தில் முழு உணவான பிரெட் மற்றும் பழம் இரண்டும் அழுகி புளித்து அமிலமாக மாறுகிறது. பழம் வயிற்றிலுள்ள உணவு மற்றும் செரிமானத்துக்கு உதவும் சாறுகளுடன் சேரும் நிமிடத்தில் அந்த முழு நிறைவான உணவு கெட்டுப்போக ஆரம்பிக்கிறது. அதனால் பழங்களை வெறும் வயிற்றில் அல்லது உணவுக்கு முன் சாப்பிடுங்கள். பலர் புகார் கூறுவார்கள். ஒவ்வொரு முறை சிலர் தர்பூசணி சாப்பிடும் போதெல்லாம் எனக்கு ஏப்பம் வருகிறது என்று சொல்லுவார்கள். வயிறு ஊதிக்கொள்கிறது என்றும் சொல்வார்கள். எப்பொழுது நான் வாழைப்பழம் சாப்பிட்டாலும் அதிகமாக கழிவறைக்கு செல்ல வேண்டி இருக்கிறது என்று இப்படி பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உண்மையில் நீங்கள் வெறும் வயிற்றில் பழம் எடுத்துக்கொண்டால் இந்த மாதிரி நிலைமை தோன்றவே தோன்றாது. உணவுக்கு பின் பழம் எடுக்கும்போது பழமானது மற்ற உணவுடன் சேர்ந்து அழுகுவதால் வாயு உற்பத்தியாகி வயிறு ஊத காரணமாகிறது. நரைமுடி தோன்றுவது, தலையில் வழுக்கை விழுவது, நரம்புகளின் திடீர் எழுச்சி, கண்களின் கீழ் கருவளையம் தோன்றுவது இவையெல்லாமே வெறும் வயிற்றில் பழங்கள் எடுத்துக்கொண்டால் நடக்காமல் தடுக்கலாம். ஆரஞ்சு, எலுமிச்சை போன்ற பழங்களெல்லாம் அமிலத்தன்மை உடையவை என்பதெல்லாம் உண்மை இல்லை. ஏனென்றால் டாக்டர் ஹெர்பர்ட் ஷெல்டன் என்பவர் இந்த வகையில் ஆராய்ச்சிகள் செய்து அதன்படி கூறியது என்னவென்றால், எல்லா பழங்களும் நமது உடலுக்குள் சென்றதும் காரத்தன்மை உடையவையாக மாறுகின்றன. சரியான முறையில் பழங்கள் சாப்பிடும் வகையை முழுவதும் எடுத்துக்கொண்டால் நல்லது.